ஹாய். ஸோ என்ன மாரியே உங்களுக்கும் ரிப்பீட்டடா ஆக்னி வர ஸ்கின்னா இருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ்ளோ நெறைய ஆக்னி வந்தது. கொச்சன்னு அவ்ளோ நெறையா கட்டி கட்டியா ஆக்னி. ஸோ அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், ரெட்னஸா இருக்கும், இச்சிங், இரிட்டேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அது பேரு தான் ஹார்மோனல் ஆக்னின்னு எனக்கு லாஸ்ட் மந்த் தான் வந்து புரிஞ்சது. ஸோ அப்ப அது எனக்கு தெரியல. பட் அப்பயுமே வந்து நான் சூப்பரா என்னோட ஸ்கின்ன வந்து ட்ரீட் பண்ணி, நல்லா கிளியர் ஸ்கின்னா வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ லாஸ்ட் மந்த் அகைன் வந்து இந்த மாதிரி ஒரு 10 ஆக்னி வந்தப்ப தான் புரிஞ்சது. தட் இஸ் ஹார்மோனல் ஆக்னி. ஸோ நெறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இந்த ஹார்மோனல் ஆக்னி எதனால வருது? ஏன் வருது? அப்படின்னு. ஸ்கின் கேர நீங்க ஃபாலோ பண்ணி எத்தன தான் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணாலும், உங்களோட ரூட் காஸ்ட்ட நீங்க வந்து ட்ரீட் பண்ணலன்னா, அது ரிப்பீட்டடா வந்துட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அத வர விடாம கண்டிப்பா உங்களால கத்துக்க முடியும். ஸோ எனக்குமே வந்து நான் அப்படி லாஸ்ட் டைம் வந்து கத்துக்கிட்டது தான் வந்து இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிம்ப்ளி ஜெஷிலருந்து நான் உங்க ஜெஷி. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ரொம்ப 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 சிம்பிள்ங்க இதோட ரூட் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் விஷயம் என்னன்னு தெரியுமா? சுகரி ஃபுட், ஆயிலி ஃபுட், பேக்டு, ப்ராசஸ்டு ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ இது எல்லாமே தான் வந்து இதுக்கான மெயின் காரணம். ஸோ இதனால இந்த மாதிரி நம்ம ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அதிகமா கன்சியூம் பண்ணும்போது, நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுது. ஸோ ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகுறனால தான் வந்து இந்த ஆக்னி நெறைய சீபம் புரொடக்ஷன்னால இந்த ஆக்னி வந்து நம்மளுக்கு வருது. ஸோ ஹார்மோன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற ஃபுட்ஸ வந்து நீங்க சாப்பிடுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் ஃபுட்ஸ். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸா இருக்கட்டும், நீங்க சாப்பிடுற வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஹோல் ஃபுட்ஸ். ஸோ கூடவே வந்து ஃபெர்மென்டட் ஃபுட்ஸ். அதாவது நீங்க தயிர் எடுத்துக்கலாம். இல்லன்னா வந்து பழைய சாதம். ஸோ பழைய சாதத்தோட தண்ணி. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப குட் சோர்ஸ் ஆஃப் ஆம் குட் பாக்டீரியாஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம தேடி தேடி நம்ம ஹோல் ஃபுட்ஸ நம்ம எடுக்கும்போது, இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் வந்து தன்னால ஓடி போயிடும். ஸோ இன்னொரு ஒரு மெயின் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியா தூங்காம இருக்கிறது. எத்தன பேரு இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான டயத்துக்கு தூங்குறீங்க? ஸோ இதெல்லாம் செக் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க தல சுத்தமா இருக்கா? நீங்க வந்து வீக்லி ஒரு 2, 3 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்றீங்களா? இல்ல ரொம்ப நெறையா வந்து கெமிக்கல்ஸ் தலையில யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆக்னி வரும். ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நெறையா இருக்குனாலும் ஆக்னி வரும். நீங்க வந்து எக்சர்சைஸ் பண்ணல, வெயிட் கெயின் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்கிறீங்க. அந்த மாரி விஷயத்தினால கூட உங்களுக்கு ஆக்னி நெறையா வரும். ஸோ இல்லன்னா வந்து உங்க ஃபேஸ நீங்க கிளீன் பண்ணல, சரியா கிளீனா வச்சுக்கல அப்டின்னாலும் கூட உங்களுக்கு ஆக்னி வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். ஸோ என்ன ரூட் காஸ்ட்ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ட்ரீட் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா ஆக்னி வருது அப்டின்னாவே வந்து உங்களுக்கு சாலிசிலிக் சீரம் மட்டும் தான் வந்து சூப்பரா செட் ஆகும். ஸோ அதையும் தாண்டி நீங்க எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்க, என்ன ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்க. ஸோ இது எதுவுமே ஒர்க் ஆக போறதில்ல. சாலிசிலிக் ஆசிட்ங்கிற இன்கிரீடியன்ட் இருக்கிற ஒரு சீரம் தான் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சூப்பரா செட் ஆகும். ஸோ அத வந்து நம்ம யூஸ் பண்ணாம, நம்ம வேற வேற ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா வந்து அது ரூட் காஸ வந்து ட்ரீட் பண்ணாது. எனிவே இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளார ரிப்பேர் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். ஸோ வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆக்னி வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி டீல் பண்றதுன்னே தெரியல. ஸோ நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், போர் ஆயிட்டேன். என்னால இதுக்கப்புறம் முடியலன்னு எக்ஸாஸ்ட் ஆகும்போது, ஸோ நம்ம கண்டிப்பா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு சாலிசிலிக் சீரத்த தவிர வேற எதுவுமே கை குடுக்காது. அது மட்டும் தான் வந்து நல்லா உங்களோட போர்ஸ கிளீன் பண்ணி, சுத்தம் பண்ணி, சீபம கண்ட்ரோல் பண்ணி, ஆயில்னஸ கண்ட்ரோல் பண்ணி, எல்லாத்தையும் அந்த ஆக்னி காஸ் பாக்டீரியாலாம் கொல்றதுக்கு சாலிசிலிக் சீரத்த தவிர ஒரு நல்ல ஒரு மருந்தே இல்லன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு டைமும் வந்து நான் அத அனுபவிக்கிறேன். ஸோ இப்ப வந்து ரீசென்ட்டா திரும்ப நான் இந்த டெர்மாகோலருந்து தான் வந்து ஒரு நியாசினமைடும், சாலிசிலிக் சீரமும் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ சாலிசிலிக் சீரம் வந்து பார்த்தீங்கன்னா 2% இருக்கிறது. நியாசினமைட் வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்கிற நியாசினமைட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எப்பல்லாம் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நெறைய ஆக்னி வருது, கண்ட்ரோல் ஆகாம வருது அப்டின்னா, நான் கண்டிப்பா வந்து சாலிசிலிக் சீரம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ மத்தது எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, அந்த ரிப்பீட்டட் ஆக்னிய ஃபிக்ஸ் ஆகுற வரைக்கும் நான் இது 2 மட்டுமே இந்த காம்போவ யூஸ் பண்ணி ஃபுல்லா கிளியர் பண்ணிடுவேன். டே கிரீம், நைட் கிரீம் அதுவும் இல்லாம இந்த மாரி டிஐஒய். ஸோ இது எதுவுமே வந்து ஒர்க் ஆகாதுங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாரி ஹார்மோனல் ஆக்னி இருக்கு, டாக்டர் கிட்ட போகாம சரி பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா, கண்டிப்பா இப்ப நான் ஃபாலோ பண்ற இந்த சேம் மெத்தட நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கனாவே, உங்க ஆக்னி வந்து குறைஞ்சது 3 மாசம் ஆகும் சரியாகுறதுக்கு. ஏன்னா வந்து அது ரூட் காஸ்ட்ட வந்து கிளியர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கிளியர் ஸ்கின் வந்து குடுக்கும். நெறையா பேருக்கு இது வந்து ஒர்க் ஆயிருக்கு. ச சில பீப்பிள் வந்து சொல்றீங்க, எனக்கு நான் அதிகமா வந்திருக்கு ஆக்னின்னு. கண்டிப்பா வந்து வரும். இனிஷியல் டைம்ல இந்த சாலிசிலிக் சீரம் நீங்க ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்றீங்கன்னா, ஒரு 10 நாள், 20 நாளுக்கு உங்களுக்கு குட்டி குட்டி ஆக்னி வந்து போற மாரி தான் இருக்கும்.
இருக்கும். அது ஏன்னா வந்து உங்களோட போர்ஸை அது வந்து கிளியர் பண்ணும். உங்கள் உள்ளுக்குள்ளார இருக்கிற போர்ஸ்லேருந்து அடி ஸ்கின்னில் இருக்கிற அந்த அழுக்கையெல்லாம் வந்து வெளியே கொண்டு வர்றது தான் அந்த ஆக்னி. ஸோ அது வெளியில் கொண்டு வந்து தான் வந்து அது உங்களோட ஸ்கின்னை வந்து கிளியர் பண்ணும். இந்த சீரம் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னில் செட் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 20-30 நாள் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு சூப்பராக வந்து செட் ஆகிட்டு அது உள்ளுக்குள்ளார வரையும் போய் ஒர்க் பண்ணி உங்களோட ஸ்கின்ல இருக்கிற மொத்த ஆக்னியும் வேனிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது செட் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகிடும். ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து கண்ணால் பார்ப்பீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் சாலிசிலிக் சீரத்தை வந்து விடாதீங்க. ஸோ அதுதான் வந்து சொல்ல வரேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட் கூட வேறு என்ன சீரம் வந்து லேயர் பண்ணலான்னு இருந்தால் கண்டிப்பாக நியாசினமைட் வந்து லேயர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து உங்களோட போஸ்ட் ஆக்னியை வந்து மார்க்ஸ். ஸோ அந்த நியாசினமைட் வந்து போஸ்ட் ஆக்னி மார்க்ஸ் இருக்கு இல்லையா, பிக்மெண்டேஷன்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கிளியர் பண்ணும். ஸோ சாலிசிலிக் சீரம் கூடவே வந்து இந்த மாதிரி நியாசினமைடை 1 by 1 லேயர் பண்ணுறப்ப நல்ல வந்து ரிசல்ட் இருக்கும். பிக்மெண்டேஷன் குறைஞ்சி மார்க்ஸ் குறைஞ்சி உங்கள் ஃபேஸில் வர்ற ஆயில்னஸ், எக்ஸஸ் ஆயில்னஸ் எல்லாம் குறைக்கும். சப்போஸ் உங்களுக்கு சீபம் நிறையா செக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது கண்ட்ரோல் ஆகாமல், அதனால் ஆக்னி வருதுன்னா அதையுமே வந்து நல்லா ட்ரீட் பண்ணும். ஸோ மார்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பிக்மெண்டேஷன், ஸோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி உங்கள் ஸ்கின்னை கிளியராக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ் தான். நீங்கள் அவசரப்பட்டு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே எல்லாமே சரியாயிடணும்னா கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 50,000 5 சிட்டிங் உட்காரணும். அப்படி உட்காந்துமே வந்து நம்ம அதிகப்படியாக அதை கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா அது ரிப்பீட்டடாக உங்களுக்கு வரும். ஸோ ஈவன் நீங்கள் ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்பயும் மெயின்டைன் பண்ணனா அப்பயுமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. நம்மளுக்கு ஸ்கின் அழகாக இருக்கணும், ஷைனாக இருக்கணும், கிளியர் ஸ்கின்னாக இருக்கணும், ஆக்னி வரவே வர வேணாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் செலிப்ரிட்டி மாதிரி இல்லைனாலும் அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கணும். ஸோ இப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கார் வாங்குறீங்க, அதை வந்து நீங்கள் கழுவாமலேயே க்ளீன் பண்ணாமலேயே வச்சுருந்தா அது எவ்வளோ அழுக்கு கன்றாவியாக மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஸ்கின் வந்து லைஃப் லாங் உங்கள் கூட வர ஒரு ஆர்கன். ஸோ அதை வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தேவையான ஃபுட்ஸை கொடுக்கறது, அதுக்கு நல்ல ரெஸ்ட்டு கொடுக்கறது, அதை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம நல்லா பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து தானாகவே வந்து தெரியும். ஸோ ஃபேஸில் பார்க்கும்போதே வந்து உங்கள் ஸ்கின் க்ளோவாக இருக்கும். எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் பண்ணலையோ இனிமேல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த சாலிசிலிக் சீரம், நியாசினமைட் இது லேயர் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து சொல்கிறேன். அது கூடவே வந்து நீங்கள் உள்ள நிறைய தண்ணி இன்டேக் பண்ணணும். அதே மாதிரி வெளியே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் வந்து சீரம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த நாள் இன்னும் நிறையா பிரேக் அவுட்ஸ் வந்து வரும். சன்ஸ்க்ரீன் போடலைன்னா அதுவும் சொல்ல மறந்துட்டேன். சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லதாக சரியாகணும்னு யூஸ் பண்ணி ஒரு சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா கட்டாயம் உங்கள் ஃபேஸ் வந்து அதுக்கான ரிசல்ட்டை கொண்டு வர முடியாது. ஏன்னா நீங்கள் ரெக்கவர் ஆகிற டைமில் தான் வெயிலில் போய் டேமேஜ் பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி வரும்? ஸோ அதனால் சொல்லிட்டு சன்ஸ்க்ரீனும் இம்பார்ட்டன்ட், மாய்ஸ்சரைசரும் இம்பார்ட்டன்ட். சன்ஸ்க்ரீன் வந்து டே டைமில் போடுங்க முகம் கழுவிட்டு, மாய்ஸ்சரைசர் வந்து நைட் டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீரமெல்லாம் லேயர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து அப்படியே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ குட்டி குட்டி ஆக்னி இருக்கவங்களுக்கு நீங்கள் கிளியர் ஜெல், செபோ ஜெல் இது வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஹார்மோனல் ஆக்னி வந்து இருக்குன்னா பென்சில் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணிவிட்டு அது மேலே எங்கே நிறையா பெரிய கட்டி கட்டி ஆக்னி இருக்கோ அது மேலே வச்சிங்கன்னா சரியாயிடும். ஸோ உடனே இதுக்கான லிங்க் என்ன எப்படி சரி பண்ணோம் அப்படிலாம் கேட்காதீங்க. இதுக்கு நிறையா வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதுக்கான வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதை எப்படி பண்ணணுங்கிறது கரெக்டாக புரியும். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஆக்னி உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருதுன்னா ஸ்கின்னில் மட்டும் மேலோட்டமாக பார்க்காம டீப்பாக அதுக்கான ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, தூங்குறீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, நல்ல பொருளாக சாப்பிட்றீங்களா, இல்லைனா வந்து உங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்களா, வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா, ஸோ இது எல்லாமே வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து இதோட ரூட் காஸ் உங்களுக்கு புரியும். எந்த விஷயத்தில் நீங்கள் லேக் ஆகிருக்கீங்க, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போதே இந்த ஆக்னி எல்லாம் வந்து ஓடி போயிடும், காணாமல் போயிடும். ஸோ கூடவே வந்து இப்போ நான் சொன்ன இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.